வெல்கம் டு ஏபி. இன்றைக்கி மேட்ச் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாப்பன வலசை. கேள்விப்பட்டிருப்பீங்க ஆல்ரெடி. ஏஎன் ஸ்போர்ட்ஸ் இருக்காங்கல்ல, அந்த அண்ணனோட சொந்த ஊர். அந்த ஊரில் தான் இன்றைக்கி மேட்ச். ஒரு 20 விக்கெட் டோர்னமெண்ட் வந்திருக்கோம். இன்றைக்கி டேல ஃபஸ்ட் மேட்ச்சு. ஃபஸ்ட் மேட்சா சுண்ணாம்பூர் விஸ்ஸஸ் ஒக்குப்பட்டி. சுண்ணாம்பூர் டாஸ் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒக்குப்பட்டி பேட்டிங். இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. 4 பிளேயர் சர்க்குள்ள நிற்கும்னு நினைக்கிறேன். பவர் பிளே எதுவும் இல்லை. செந்தில் மற்றும் விக்ரம். கார்த்தி ஃபர்ஸ்ட் பால். இன்னைக்கு டேவோட ஃபர்ஸ்ட் பால். முதல் பால் டிஃபென்ஸுக்கு போனாங்க. ஸ்ட்ரைட் டு த பிரைவேட் குயிக் எடுத்தாங்க. ரன் அவுட் சான்ஸும் கிடச்சிருக்கு. ரன் அவுட்டோட இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. நல்ல ஸ்டார்டிங்க சுண்ணாம்பர் கையிலேருந்து. செகண்ட் அப் டு அகின்ல ஸ்ட்ரைட் டு த பாடி. நல்ல ஸ்டாப் கூட ஃபீல்டர் ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் பால் ஃபேஸை யூஸ் பண்ணி கட் பண்ணி விட்டாங்க. நல்ல ஸ்டாப் கூட பேக் அப் டைரக்டாக இருந்தால் சான்ஸ் இருந்திருக்கும். விக்கெட்கே சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள். உடச்சு போட்ட பந்து ஒயிடிங்க. இது வரைக்கும் நல்ல ஸ்டார்ட்டாகவே இருந்திருக்கு. எந்த ஒரு பெரிய ஸ்கோர் இல்லாமல் கார்த்திகேயிலேருந்து சுண்ணாம்பூருக்காக. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை அகேன் பேக் டு பேக் ஒயிடை பதிவு பண்ணியிருக்காங்க கார்த்திக். அகேன் ஒயிட். தப்பான பால் இங்கே அடித்து பார்த்துருக்கலாம். கீப்பர் மிஸ் பண்ணி பைஸ் மூலியமாக ஒரு சிங்கிள் அலோவ் பண்ணிடுவாங்க. பேக்கப் நல்ல ஸ்டாப். இங்கே பைஸ் மூலியமாக ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஆப் டாக்கரில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு குயிக்கராக இருந்திருக்கு. டாட் பால். ஃபஸ்ட் ஓவர் இந்த ஓவர். இந்த தடவை கட்டுக்கு போனாங்க. நல்ல ஒரு லைன் லென்த் இங்கே பவுலர் கையிலேருந்து. டாட் பால். ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. நல்ல கட்டு கூட இங்கே கவர் ரீச்சியன்ல அப்போதான் போயிருக்கு இது வரைக்கும். நல்ல ஸ்டாப் கூட யங்ஸ்டர் லைனில். ரன்னிங் பிட்வீன் ஈஸி டூ. அங்கே கொஞ்சம் லேசியாக இருந்த காரணனால 3ஆவும் மாறி இருக்கு. சின்ன தப்பு பண்ணாங்க. ஒரு ரன் எக்ஸ்ட்ராவே இருந்திருக்கு. ஈஸி 3. அட்லாஸ்ட் இந்த 3ஓட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. கார்த்தி 9 ரன் ஆடிருக்காங்க. ஒரு விக்கெட்லேருந்து செகண்ட் ஓவர் ஸ்டார்ட்னா கார்த்தி. செகண்ட் ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே ஹுட் லென்த்தில் அடிச்சாங்க. டாட் பால். டாட்டோட இந்த ஓவரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கார்த்தி. நல்ல ஸ்டார்டிங்காக கார்த்திகிலேருந்து. குறுக்கா எடுத்துட்டாங்க. சரியான கணக்கு இல்லை. மிட் விக்கெட் ரீஜன் குயிக்கராகவே போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி. இன்னைக்கு டேல வர முதல் பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் 5 தடவை ஸ்ட்ரைட் எடுத்தாங்க. சான்ஸ் ஃபார் கேட்ச் எடுக்க முடியுமா? கேட்ச் ட்ராப் ஆயிருக்கு. ரன்னிங் பிட்வீன். ரெண்டு ஓடிட்டாங்க ஆல்ரெடி. இன்னும் பாலை துரத்தி தான் போகிறாங்க. ஃபீல்டர் ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். 3 ரனுக்கான காலும் இருந்திருக்கு. ஈஸி 3. ஓடிட்டு இருக்காங்க. ரன்னிங் பிட்வீன் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. சின்ன தப்பு பண்ணாலும் அதை 2ஆக மாற்றிடுறாங்க. பெரிய சுற்றுலுக்கு போயிட்டாங்க. இந்த தடவை சரியான கனெக்டிவ் இருந்திருக்கு. கேப்பில் தான் போயிருக்கு. கண்டிப்பாக பவுண்டரி போயிருந்தான் நினைக்கிறேன். பவுண்டரி கிடச்சிருக்கு. பவுண்டரி. கார்த்திக் பேட்லேருந்து 2வது பவுண்டரி இன்னைக்கு டேல. இன்னைக்கு இன்னிங்ஸில் ஓவர். கட்டுக்கு போனாங்க. தெளிவான மீட் இருந்திருக்கு. சான்ஸ் ஃபார் ஹேட்ரிக் பவுண்டரின்னு பார்ப்போம். கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். நல்ல பிளேஸ்மெண்ட் கூட இங்கே பாயிண்டில் கார்த்திக் பேட்லேருந்து. பேக் டு பேக் இந்த ஓவரில் 3வது பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காங்க கார்த்திக். ஆப் டு அகைன்ல எடுத்தாங்க. சரியான கனெக்டில் நல்ல ஸ்டாப். ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். அட்லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க கார்த்திக். 26 ரன் ஆடிருக்காங்க. ஒரு விக்கெட்லேருந்து உக்குப்பட்டி. பெரிய ஷாட்டுக்கு போயிருக்காங்க. சான்ஸ் ஃபார் 6 தான் நினைக்கிறேன். 6. கார்த்திக் பேட்லேருந்து முதல் 6 கவர் பண்ண முடியல. அடுத்த பந்து 5 தடவையும் பெரிய சுத்தலுக்கு தான் போனாங்க. மிட் விக்கெட் ரீஜனில் குயிக்கராகவே ட்ராவலருக்கு ஹைட்டு பேருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கான்றதை பார்ப்போம். கேட்சை எடுக்க முடியாத காரணத்தினால ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். ரன்னிங் பிட்வீன் ஈஸி 2. தப்பான பால் கரெக்டாக பனிஷ் பண்ணாங்க. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் மிஸ் பண்ணி பவுண்டரி போக வாய்ப்பு இருக்கு. லைனில் நல்ல ஸ்டாப் கூட ஃபீல்டர் ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். பேக் டு பேக் இங்கே டபுளை கொண்டு வந்திருக்காங்க கார்த்திக். நெக்ஸ்ட் ஒன் 5 தடவை ஷார்ட் பாலை ஃபேஸ் யூஸ் பண்ணி கரெக்டாக எடுத்தாங்க. ஆஃப் திசையில் ஒன் பவுன்ஸில் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் ரன்னிங் பிட்வீன் 2. பேக் டு பேக் டபுள். இந்த ஓவர் ஆப் டு அகைன்ல வித்தை கொடுக்காத பந்து வச்சு தரையோட கேப்பில் போயிருக்கு. ஃபீல்டர் குயிக்கராகவே வந்திருக்காங்க பாலுக்கு. ரன்னிங் பிட்வீன் நல்ல த்ரோவும் கூட. ரன் அவுட்டான்னு பார்ப்போம். பெட்ஸ் கால். ரன் அவுட். ஆப் டு அகைன்ல வித்தை கொடுக்காத பந்து வச்சு தரையில தான் போயிருக்கு. ஸ்ட்ரைட் டு ஃபீல்டர் கூட ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். சிங்கிள். அட்லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவரையும் முடிச்சிருக்காங்க. 40 ரன் ஆடிருக்காங்க. 4th ஓவர் ஸ்டார்ட்னா ரமேஷ். 4th ஓவர் ஸ்கோர். முதல் பாலை கட்டுக்கு போனாங்க. பாயிண்ட் ரீச்செல்லாம் நல்ல ஸ்டாப் கூட ஃபீல்டர் உடம்ப போட்டு தடுத்தாங்க. சிங்கிளில் கிடைக்கும். இந்த தடவை சிங்கிள். வித்தை கொடுக்காத பந்து வச்சு ஸ்ட்ரைட் டு த பாடி அட்டாக். ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் அலோவ் பண்ணியிருக்காங்க. பேக் டு பேக் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் தப்பான பால் பனிஷ் பண்ணிருக்கலாம். மிஸ் பண்ணியிருக்காங்க. டாட் பால்.
ஸ்டார்ட்டுக்கு வந்தாங்க குயிக்கரா ஸ்ட்ரைட் சரியான கனெக்ட் இல்லை. அடிக்கப்பட்ட பந்து நல்ல நல்ல டேக்கன் பார்த்தா கேட்சை பிடிச்சதுக்கப்புறம் ட்ராப் பண்ணியிருக்காங்க. ரன்னிங் பிட்வீன் ஈஸி 2. லோட்டஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அவுட் ஆஃப் மேட் நோ பால் நினைக்கிறேன். அம்பேர்ஸ் கால் ரீபோர்ட். லோட்டஸாக கனெக்ட் பண்ணி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் சான்ஸ் ஃபார். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து அது நல்ல டேக்கன் கூட நோ பால்னால ரன்னிங் பிட்வீன் ஈஸி 2. நெக்ஸ்ட் ஒன் டாஸ் போல் அவுட் சைட் எச். ஸ்டாப் இங்கே பேக்கப் சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் தப்பான பால் ஒயிட். இல்லை 52 அடிக்காங்க. 5th ஓவர் ஸ்டார்ட் பண்ண செல்லா முதல் பாலே ஸ்லோயர் ஃபிளிக்கில் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். ஃபீல்டர் மிஸ்ஃபீல் பண்ணி ஃபர்ஸ்ட்லி போய் எடுத்துருக்காங்க. ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். 2 ரன் கால் பண்ணிக்காங்க. நல்ல கால் இங்கே அந்த இதுலேருந்து ஈஸி 2. ஓவர் த்ரோவாகவும் மாறி இருக்குது. கண்டிப்பாக இன்னொன்று எக்ஸ்ட்ரா வந்துடும். ஈஸி 3. சாரி இங்கே 4 ரன் ஓடி எடுத்துருக்காங்க. குயிக்கராக இருந்திருக்காங்க 2 பேரும். இந்த தடவை பாடி அட்டாக் லெக் பை மூலியமாக சிங்கிள் அலோவ் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக பின்னாடி பேக்காக நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். லோட்டாஸாக கனெக்ட் பண்ணி கவரேஜ் எல்லாம் பிச்சுட்டு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 6ஆம் பவுண்டரின்னு தெரியல. அம்பேர்ஸ் கால் 6. கார்த்தி பேட்லேருந்து 2வது 6 இந்த இன்னிங்ஸில். இன்னைக்கு நல்ல இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 5 தடவையும் பெரிய சுத்தலுக்கு தான் போனாங்க. மிட் விக்கெட் ரீச்செல்லாம் பிச்சுட்டு போயிருக்கு. 5 பேருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்ப்போம். டிஸ்டன்ஸும் போயிருக்கு. பவுண்டரியா நல்ல ஸ்டாப்பும் கூட லைனில் பவுண்டரி கால் பண்ணுறாங்க. ஈஸி 2 ஆல்ரெடி 2 ஓடிட்டாங்க. 3 ஓடிட்டாங்க நினைக்கிறேன். ரன்னிங் பிட்வீன் அப் டு அக்கரில் வித்தை கொடுக்காத பந்து வச்சா கரெக்டாக தெளிவாக எடுத்தாங்க பேட்டில். ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் நல்ல த்ரோ சிங்கிள். ஓவர் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அருமையாக மீண்டும் நேர்திசையில் அடிக்கப்பட்டது. நல்ல டேக்கன் கூட விக்கெட் அட்லாஸ்ட் இந்த விக்கெட்டோட இந்த இன்னிங்ஸ் முடிக்கிறாங்க. நம்பூர் 67 ரன் அடிக்காங்க. இந்த 67 ரன்ல 50 ரன் எனக்கு தெரிஞ்சு கார்த்தி ஒரு ஆளே ஆடிப்பாங்க. வெல் பேட்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 68 அப்படின்ற ஓப்பனிங் பேட்ஸ்மேன் செல்லா முதல் பாலே பனிஷ் பண்ணிட்டாங்க. டாஸ் பாலை கண்டிப்பாக ஸ்கொயர் லெக் திசையில் வர முதல் 6 செல்லா பேட்டில் இருந்தால் முதல் 6 தான் சந்தித்த முதல் பந்து 6 அடிச்சு வாம் வெல்கம் பண்ணியிருக்காங்க பவுலரை. ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணால் பவுலிங்கில் கார்த்திக். அப் டு அக்கிங்லேருந்து வித்தை கொடுக்காத பந்து வச்சு கம் பேக் இன் லிவ் ஃப்ரம் கார்த்திக். அடுத்த பந்து டாஸ் பால் இந்த தடவை குயிக்காகவே ட்ராவல் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் மேலே நல்ல ஸ்டாப் கூட சிங்கிள். இந்த தடவை தப்பான பாலை கரெக்டாக பண்ணி பண்ணிக்காங்க. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் பால் ஃபேஸ் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட் எடுத்தாங்க. சரியான கனெக்ட் இல்லை. கேப்பில் தான் போயிருக்கு. பவர் பிளே சர்க்கிளே இப்போ தான் இருக்கு. ரன்னிங் பிட்வீன் குயிக்காகவே ட்ராவல் ஆயிருக்கு. ஈஸி 2. டாஸ் பால் இந்த தடவை தலையை குறுக்க எடுத்து மிட் விக்கெட் ரீஜனில் குயிக்கராக ட்ராவல் ஆயிருக்கு. கேட்சை மிஸ் பண்ணி பவுண்டரி கிடச்சிருக்கு. பவுண்டரி செல்லா பேட்லேருந்து முதல் பவுண்டரி. இந்த ஓவரில் ஒரு 6 ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க குயிக்கரா செல்லா. அட்லாஸ்ட் இந்த பவுண்டரியோட இந்த ஓவரே முடிச்சிருக்காங்க கார்த்திக். 14 அடிக்காங்க. எந்த ஒரு விக்கெட் இழக்காமல். சுண்ணாம்பூர் ஸ்டார்ட்னா விக்ரம் பேட்டிங் செல்ல ஹாலக்காக இருந்துச்சு. இந்த தடவை என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். பவுலிங் இல்லை. முதல் பாலே தப்பான பால் ஒயிட். டாஸ் பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் மிட் ஆஃப் திசையில் ஆளையில் கறந்தனால கண்டிப்பாக 2 கிடச்சிரும். அதில் ஸ்டாப் கூட 1 பவுன்ஸில் ஃபீல்டர். ஈஸி 2. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவையும் தப்பான பால் அடிச்சு பார்த்துருக்கலாம். கண்டிப்பாக ஒயிட். டாஸ் பால் இந்த தடவை கரெக்டான டிரைவ் இருந்திருக்கு. கவரேஜில் அவுட் ஃபீல்ட் நல்லா இருந்தால் கண்டிப்பாக போயிருக்கும் இந்த பால். நல்ல ஸ்டாப் கூட ஃபீல்டர். ஈஸி 2. நெக்ஸ்ட் ஒன் அப் டு அக்கரில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு லைனில் டாட் போல். இந்த தடவை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஹெலிகாப்டருக்கு போனாங்க. சான்ஸ் ஃபார் விக்கெட்டான்னு பார்ப்போம். 6 இன்னைக்கு இந்த இன்னிங்ஸில் வர முதல் 6 டிஎன் போலீஸ் பேட்லேருந்து வந்துருக்குன்னு நினைக்கிறேன். மூர் இந்த ஓவர் இந்த தடவை அவுட் சைட் டச் மாட்டிருக்காங்க. விக்கெட். போன பால் ஒரு 6 அவுட் கொடுத்தாலும் இந்த பாலை விக்கெட் பிடிச்சி கொடுத்துருக்காங்க. விக்ரம் ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. தரையோட தரையை கேப்பில் தள்ளினாங்க. கேப்பில் தான் இது வரைக்கும் இருக்குது. டிஸ்டன்ஸ்லேருந்து வரணும் ஃபீல்டர் பாலுக்கு. ரன்னிங் பிட்வீன் ஈஸி 2. அட்லாஸ்ட் இந்த 2ஓட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க பவுலர் விக்ரம். இதுலேருந்து கரெக்டாக மேட்ச் எடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஓவருக்கு 13 அப்படின்ற கொண்டு வந்துருக்காங்க. 2 ஓவர் முடியல 28 ஆடிருக்காங்க. ஷாட்னா ஆதி முதல் பாலே விலைக்கு போடப்பட்ட பந்து ஒயிட். ஸ்டெப் அவுட் பண்ணி பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. அவுட் சைட் ஆச்சு. நல்ல டேக்கன் கூட கீப்பர் விக்கெட். இந்த செல்லா தன்னோட இந்த வெளியே போகிறாங்க. அல்லக் செல்லா நியூ பேட்ஸ்மேன் லெஃப்டி ஸ்ட்ரைக்கில் பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. ஒயிட் வெரைட்டி டாட் அம்பேர்ஸ் கால் ஒயிட். என்ட்ரி போல் இந்த தடவை அப் டு அக்கரில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு அண்டர்லேயே இருந்திருக்கு. டாட் போல் இந்த தடவை ஸ்டெப் அவுட் பண்ணி
தரையோட தரையாக தள்ளினாங்க கேப்பில் டிஃபென்ஸுக்கு போனாங்க மைண்ட் செட்டுக்கு. கொஞ்சம் லேசியாகவே வந்திருக்காங்க பாலுக்கு. கண்டிப்பாக முதல் ரன்லேயே ரன் அவுட் ஆக்கியிருக்கலாம். ஈஸி 2. இந்த பெரிய சுற்றுலுக்கு போனாங்க. ஹுட்டில் அந்த டாட் போல் ஸ்டோன் தப்பான போல். அம்பேத்கால் 1 பவுன்ஸ் கொடுப்பாங்களா ஒயிடான்னு பார்ப்போம். பைஸ் மூலியமாக ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் டாஸ் போல். சரியான கனெக்ட் இல்லை. பேட்டோட எஜ்ஜில் தான் பட்டிருக்கு. தரையில் போயிருக்கு. நல்ல ஸ்டாக் கூட ரன்னிங் பிடின்னு பார்ப்போம். சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. சிங்கிள் லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. ஆதி இதில் 34 அடிக்காங்க. போர்த் ஓவர் ஸ்டார்ட்னா அப் டு அக்கரில் முதல் பாலே டாட் அவுட் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. பவுலர் போட்டு பவுலர் ஸ்டாப் பண்ணி பவுலிங்கில் கார்த்திக். நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து அப் டு அக்கரில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு லோட்டஸாக கனெக்ட் பண்ண பார்த்தாங்க. இன்ஸ்டாட் ஆச்சு. நல்ல ஸ்டாப் கூட. சிங்கிள். இந்த தடவை சரியான கனெக்ட் இல்லை. தரையோட தரையா சரி. ஃபீல்டரும் கூட நல்ல ஸ்டாப் பார்த்தா மிஸ் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவும் மாறி இருக்கு. ஈஸி 2. இந்த தடவை தரையோட தரையாக தான் போயிருக்கு. நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன். சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் ஃபீல் பண்ணியிருக்காங்க. விக்கெட்டும் கொடுத்துருக்காங்க அம்பையர். ஓவர் இந்த தடவை கட்டுக்கு போனாங்க. குவிக்கராக வந்திருக்கு. நல்ல லென்த்தில் ஹுட் லென்த்தில் டாட் பவுல். அடுத்த பந்து அப் டு அக்கரில் வித்தே கொடுக்காத பந்து வச்சா கரெக்டாக டைம் பண்ணி வாட்ச் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்டாப் கூட. ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்ட். ஒரு 1 பவுன்ஸில் சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள். லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சுக்கான்னு நினைக்கிறேன் கார்த்திக். இருக்கு 30 அப்படின்ற இடத்துல முதல் பாலை நோ பால் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவரை கிரிக்கெட் பால் ஸ்டார்ஸ் போல். ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் மிடான் திசையில் நல்ல அட்டாக்னு கூட. ஆதி நோ பால் விக்கெட் சேராது. அசால்ட்டாக நின்னாங்க. சிங்கிள் கிடச்சிருக்கு நினைக்கிறேன். ரன்னிங் பிட்வீன். சிங்கிள். இந்த தடவை ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் சரியான கனெக்ட் வந்திருக்கு. சான்ஸ் ஃபார் 6 நினைக்கிறேன். 6 4 பெரிய செட் ஆட்டு தான் மேட்ச் எடுத்துகிட்டு போக முடியும். கண்டிப்பாக தப்பான பால். இந்த தடவை நோ பால் கேப்பில் போயிருக்கு. ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன். கண்டிப்பாக 2 ஓடிடுவாங்க. ஈஸி 2. இந்த பால் ஃப்ரீ கிட் பால் என்ன பண்ணுறான்றதை பார்ப்போம். இந்த தடவையும் டாஸ் பால் பனிஷ் பண்ணிக்காமன்னு பார்ப்போம். கேட்சு ட்ராப் ஆகிருக்கு. ரன்னிங் பிட்வீன். ஈஸி 2. 3 ரன் கால் பண்ணிக்காங்க. அம்பேஸ் கால் ரன் அவுட்டான்னு பார்ப்போம். ரன் அவுட் கொடுத்துருக்காங்க. அம்பேர் ரன் அவுட். மீதமுள்ள 3க்கு 20. டாஸ் பால் ஸ்லோயராக குவிக்கராக வந்திருக்கு. உள்ள டாட் பால். இந்த தடவை தரையோட தரையா கண்டிப்பாக பெரிய ஸ்கோர் தான் வேணும். ஆல்ரெடி மேட்ச் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க உக்குப்பட்டி. குவிக்கரா அட்லாஸ்ட் இந்த டட்டோட இந்த மேட்ச் வின் பண்ணிக்காங்க உக்குப்பட்டி. வெல் பிளேட் பை சுண்ணாம்பூர்.